உடம்பு சரியில்லைன்னா இளநீர் சாப்பிடணும். இளநீர் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, பிபி, பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் இவங்களாம் வந்து இளநீயும் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. இப்போ சில மாதங்களில் இந்த உப்பு அதிகமாக இருப்பவர்கள், சர்க்கரை அதிகமாக இருப்பவர்கள், பிரஷர் இருப்பவர்கள் இளநீர் குடித்து ஒரு வாரத்தில் மரணம் அடைந்தவர்களை இப்போ வந்து 2 மாதத்தில் நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை தான். குரு வந்து கடகராசியில் அஸ்தங்கமாக செல்லும்போது பார்த்திங்கன்னா பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் இளநீரும் வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகவானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல வந்து சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல வந்து பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகவான் வந்து அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் வந்து சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் வந்து அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே வந்து உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க வந்து கிரகம் வந்து உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகவான் வந்து அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தில். அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகவானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது வந்து குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகவானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகவானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு வந்து பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு வந்து மெரமணம் ஓடுறது, தேர் வந்து வடம் பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு வந்து இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் வந்து கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் வந்து முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க.
அதனால் வந்து குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம், தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் வந்து நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்களே நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை வந்து நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்து நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு, 40 பவுனு, 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேச ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம் மறைவு பலன் காணலாம். பரபவா ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகான் மேற்கே அஸ்தங்கம் ஆகிறார். 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகான் கிழக்கே உதயமாகிறார். ஒரு 30 நாட்களுக்கு கடகராசியில் குருபகான் உச்ச நிலையில் இந்த வருஷம் மேற்கே அஸ்தமனம் ஆகிறார். குருபகான் வந்து வருஷம் வருஷம் ஒவ்வொரு ராசியிலும் அஸ்தங்கமாவார். இந்த வருஷம் கடகராசியில் உச்ச நிலையில் அஸ்தங்கமாகிறார். மேச ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே குரு வந்து உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேச ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 4வது வீட்டில் குரு செல்வது அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய அளவு போட்ட முட்டுவலிக்கோடு வருமானம் எடுக்க முடியாத அளவுக்கு இந்த விவசாயத்தில் வந்து வெள்ளம் வந்து அந்த அளவுக்கு வரும். நீங்கள் வந்து கால நேரம் அறிந்து பருவம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு வருமானம் பார்க்கலாம். 4வது வீட்டிலே குருபகான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது அடுத்த 30 நாட்கள் மேச ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல்வலி வரலாம், தொண்டை சார்ந்து நாக்கு சார்ந்து சிலருக்கு பிரச்சனை வலி வேதனை வரலாம். 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே குரு அஸ்தங்க நிலையில் செல்லும்போது நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆழமான பகுதியில் போய் நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்ட்டு டைவ் அடிக்கிறது, ஆழமாக போய் நீந்திக்கிட்டே போகிறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். குரு அஸ்தங்கமாக 4ஆம் வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருப்பவர்களிடம், உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் இப்போ வந்து பகை விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து சண்டை சச்சரவு எதிர்வாதங்கள் செய்யாமல் இருப்பது மேசராசி என்பதற்கு நல்லது. 9ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் 4வது வீட்டிலே செல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள், நீங்கள் வந்து கோவிலுக்கு சுற்றுலா சென்று வரலாம். கோவில் காரியங்களுக்கு, அதாவது கோவில் கட்டுமானத்திற்கு, கோவில் பூஜைக்கு, அன்னதானத்திற்கு, இந்த மாதிரி ஆன்மீகத்திற்கு பணங்காசு வந்து தாராளமாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் மேசராசி என்பதற்கு வரும். அதாவது இத்தனை வருஷமாக ஊரில் வந்து பழைய கோயிலாக இருந்துச்சு, இப்போ வந்து புதுப்பிக்கிறேன் அப்படின்னு ஊரில் வந்து இத்தனை ஆயிரம் ரூபாய் வரி வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த கோவிலுக்காக நீங்கள் வந்து பணம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு அஸ்தங்க காலகட்டத்தில் மேச ராசி என்பதற்கு ஏற்படும். 4வது வீட்டிலே குருபகான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை, இருதயம்,
நுரையீரல், கிட்னி சார்ந்த பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இளநீரும் வாழைப்பழமும் சாப்பிடாதீங்க. குரு அஸ்தங்கமான இந்த காலகட்டத்தில் கொழுப்பு சார்ந்து உணவுகளை சாப்பிடாதீங்க. ஏன்னா கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்திவிடும். அதே மாதிரி ஹோட்டலில் போய் வெளியில் போய் சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமான எண்ணெய் பண்டங்களை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் வந்து கொழுப்பு ஏறி இரத்தம் சார்ந்த பிரச்சனை வந்துடும். விரையாதிபதி 4வது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இப்போ வந்து வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு இப்போ இந்த 30 நாட்களில் வேறு வீடு மாறி வேறு வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதே மாதிரி விவசாய நிலம், சொத்துக்கள் வந்து கொத்தகைக்கு ஓட்டக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேற இடம் போய் கொத்தகைக்கு நிலம் பிடிச்சி ஓட்டுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். 4வது வீட்டிலே குருபகான் செல்வது மேச ராசி என்பளுக்கு சாதகமற்ற அமைப்பு தான். இப்போ வந்து அஸ்தங்கமாக செல்லும்போது ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு இந்த 30 நாட்கள் உண்டு. கோவில் காரியங்களுக்கு பணச்செலவுகள் உங்களுக்கு கூடுதலாக உண்டு. குருபகான் நீர் ராசியில் அஸ்தங்கமாகும்போது நீர்நிலைகளுக்கு ஆழமான பகுதிக்கு இந்த காலகட்டத்தில் செல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. புதிதாக ஆடு வாங்கிறது, மாடு வாங்கிறது, அதிகமாக விலை போட்டு இப்போ வந்து ஆட்டு பண்ண வைக்கிறேன், மாட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்ற எண்ணங்களை, புதிதாக வண்டி வாங்குகிற அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் மேசராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா வந்து பணம் வந்து உங்களுக்கு விரயமாகும். உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். அந்த அர்த்தாஷ்டம குரு மேற்கே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது மேசராசி என்பவர்கள் உங்களுடைய அப்பாவிடம் எதிர்வாதம் செய்வது, உங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுவது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.